Good morning, children. Welcome to 4th Standard English video class. We are reading Unit 1, which is about the topic affection. Today, we are going to read poem. Heading of the poem is The Real Wealth. What is mean by wealth? W-E-A-L-T-H. What is mean by wealth? Wealth is having lot of money or ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது இன் தமிழ் we say செல்வம். தமிழில் என்னன்னு சொல்வோம்? செல்வம் அப்படின்னு சொல்லுவோம். வெல்த்னா தமிழில் செல்வம் அப்படின்னு அர்த்தம். நிறைய பணமோ இல்லை விலையுறந்த பொருளோ ஒருத்தவங்க வச்சுருக்காங்க அப்படின்னா அதுதான் என்னது? செல்வம்னு சொல்லுவோம். அதை வச்சுருக்கவங்கள பணக்காரங்க, செல்வந்தர் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? இஸ் த மணி, கோல்டு ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் ரியல் வெல்த்? ஒருத்தவங்க கிட்ட பணமோ நகையோ இல்லை ஆடம்பரமான பொருளோ வீடோ நிறைய இருக்குது அப்படின்னா அதுதான் உண்மையான வெல்த்தா? அதுதான் உண்மையான செல்வமா? எதை நம்ம உண்மையான செல்வம்னு சொல்வோம்? உண்மையான செல்வம் அப்படின்றது நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ், அவங்கள தான் உண்மையான செல்வம் அப்படின்னு சொல்லுவோம். அவர் கோல்டு, மணி, ப்ராப்பர்ட்டிஸ், they are not real wealth. That wealth may leave us at any time. அந்த வெல்த், அந்த பணம், அந்த நகைன்றது நம்மளை விட்டு எந்த சந்தர்ப்பத்தில் வேணால் நம்மளை விட்டு என்ன பண்ணிடலாம்? போயிடலாம். பணக்காரங்களாக இருக்கவங்க கூட ஏழையாக மாறிடலாம். ஆமாவா இல்லையா? ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அப்படின்றது தான் நம்மளோட ரியல் வெல்த். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஆர் த ரியல் வெல்த். அவங்க தான் நம்ம கூட எப்போவுமே இருப்பாங்க. நம்ம கஷ்டத்துலேயும் இருப்பாங்க, நம்மளோட சந்தோஷத்துலேயும் நம்ம கூட இருப்பாங்க. ஓகே, so we should be affectionate with everyone. We are going to learn about the real wealth in our today's class. So அந்த affection பற்றி, நம்ம ரிலேட்டிவ்ஸை பற்றி, ரிலேஷன்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸை பற்றி தான் இன்றைக்கான டாபிக். அந்த போயம் த ரியல் வெல்த் அப்படின்ற போயமில் ரிலேஷன்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே சில்ட்ரன், ஃபர்ஸ்ட் we will read glossary. Okay, spoilt, spoilt, spoilt. Spoilt means destroy the value or quality of. ஏதாவது ஒன்றத்துடைய அதனோட பேரையோ இல்லை புகழையோ கெடுக்கிறது, அதுதான் ஸ்பாயில் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பாயில் பண்ணுறது, கெட்டு போகிறது, அப்படி கெட்டு போக வைக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அதுதான் ஸ்பாயில்ட். பேர், BEAR, பேர். பேர்னா என்ன? டு வித்ஸ்டாண்ட், தாங்கிக்கிறது. ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாலோ இல்லை வலி, உடம்புல வலி இருந்தாலோ அதை தாங்குறோன்னு சொல்லுவோம். அதுக்கு தான் பேர், BEAR. பேர் மீன்ஸ் டு வித்ஸ்டாண்ட், தாங்கிக் கொள்வது. டீட், DEED. டீட் மீன்ஸ் an action performed intentionally. அதாவது நம்ம செய்கிற செயல், அதை தான் நம்ம செய்கிற ஆக்ஷன், அதை தான் என்னென்னு சொல்லுவாங்க? டீட், செயல்கள். ஜெஸ்ட், ZEST, ஜெஸ்ட். ஜெஸ்ட்னு என்ன? ஹாப்பினஸ் ஆர் எனர்ஜி. நம்மக்கிட்ட இருக்க ஆர்வம் இல்லை நம்மளோட அந்த எனர்ஜி, அதை தான் என்ன சொல்லுவாங்க? ஜெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நர்ச்சர், NURTURE, நர்ச்சர். நர்ச்சர் மீன்ஸ் கேர் ஃபார் அண்ட் ப்ரொடெக்ட். நர்ச்சர் மீன்ஸ் வாட்? ஒன்றத்தை பாதுகாப்பாக வளர்க்குறது, பாதுகாப்பாக பார்த்துக்கிறது, அதுதான் என்னென்னு சொல்லுவாங்க? நர்ச்சர், வளர்க்குறது, வளர்த்தல் அப்படின்னு சொல்கிறது நர்ச்சர். நர்ச்சர் மீன்ஸ் கேர் ஃபார் அண்ட் ப்ரொடெக்ட், அதை பாதுகாப்பாக பார்த்து வளர்க்குறது, அதுதான் நர்ச்சர். சாயில், SOIL, சாயில். சாயில் மீன்ஸ் மண். SHOOT, ஷூட் ahead, AHEAD, ahead. shoot ahead means வேகமாக வளர்றது. shoot aheadனா வேகமாக வளர்றது. hurt, HURT, hurt. hurtனா அடுத்தவங்கள காயப்படுத்துறது. ஒருத்தவங்களை அடித்து காயப்படுத்தலாம், இல்லை திட்டி அது மூலிமா அவங்க மனசு காயப்படலாம். ஸோ hurt அப்படின்னா காயப்படுத்துறது. dare, DARE, dare means தைரியம். நீட், NEED, நீட் மீன்ஸ் நம்மளுடைய தேவை, நமக்கு என்ன வேணும் அப்படின்றது தான் நீட், NEED, நீட். Let us enter into the poem. Heading is The Real Wealth. THE, the, REAL, real, WEALTH, wealth. The Real Wealth. ரியல்னா உண்மையான, வெல்த்னா செல்வம், உண்மையான செல்வம். First stanza. Parent brings us to this soil and will never let us get spoiled. They earn our daily bread and wish to see us shoot ahead. Repeat with me, children. Parent brings us to this soil and will never let us get spoiled. They earn our daily bread and wish to see us shoot ahead. What is mean by the first line? First line என்ன சொல்லியிருக்காங்க? This stanza talks about
பேரண்ட்ஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் நம்மளோட லைஃப்பில் எவ்வளோ முக்கியமான பர்சன் அப்படின்றத பற்றி இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காங்க. பேரண்ட் bring us to this soil. Parents, they only bring us to this earth. Soilனா மண், அதாவது இங்கே சாயில்ன்றது இந்த எர்த், பூமியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. they bring us to this soil. அவங்க மூலியமாக தான் நம்ம இந்த பூமிக்கு வந்தோம். and will never let us get spoilt. Spoilt means what did we see? Spoiltனா கெட்டு போகிறது, நம்மளை எந்த விதத்தில் நம்ம கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றது. they take care of us, நம்ம மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. they never allow us to go in a wrong path in our life. நம்ம லைஃப்பில் எந்த கெட்ட வழியிலையும் நம்மளை போகாமல் நம்மளை பாதுகாப்பாக வளர்ப்பாங்க. they earn our daily bread. What does mean by this? bread means food. Here bread refers to food. EARN, earn என்னது? சம்பாதிக்கிறது. Here they, THEY, they refers to parents. இங்கே they யாரை ரெஃபர் பண்ணுறது? பேரண்ட்டை ரெஃபர் பண்ணுறது. they earn our daily bread. they work hard to earn money to give us good food and to fulfill all our needs. அவங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சு எதுக்காக சம்பாதிக்கிறாங்க? நமக்கு நல்ல ஃபுட்டு கொடுக்கறதுக்கும் நம்மளோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் நமக்காக ஏர்ன் பண்ணுறாங்க. நம்மளோட தேவைகள், நம்மளோட நீட்ஸ், நமக்கு நல்ல ட்ரெஸ்ஸு போடணும், நல்ல ஜுவல்ஸ் போடணும், மற்ற வீட்டு குழந்தைங்க மாதிரி நாமளும் ஹாப்பியாக இருக்கணும், நம்ம கேட்டதெல்லாம் நமக்கு வாங்கி தரணும் அப்படின்றதுக்காக பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாங்க? ஏர்ன் பண்ணுறாங்க. they earn our daily bread. நமக்கு ஃபுட்டு நம்ம சாப்பிட்றோன்னா அது யாரால் சாப்பிட்டுட்ருக்கோம்? நம்ம பேரண்ட்ஸால் தான் சாப்பிட்டுருக்கோம். and wish to see us shoot ahead. wish means want. அவங்க ஆசைப்படுறாங்க. என்ன ஆசைப்படுறாங்க? they want us to shoot ahead. நம்ம லைஃப்பில் ஒரு நல்ல நிலைமைக்கு நாம் வரணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் ஆசைப்படுறாங்க. அவங்க படிக்காதவங்களாக இருக்கலாம், அவங்க கூலி வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம். ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க? நான் படுற கஷ்டத்தை என்னோட குழந்தைங்க படக்கூடாதுன்னு அவங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் உன்னை நல்ல ஸ்கூலில், நம்ம ஸ்கூல் மாதிரி ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்து உன்னை நல்லா படிக்க வைப்பாங்க. உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அவங்களுக்கு இல்லைனா கூட உனக்கு வாங்கி கொடுப்பாங்க, உனக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் அம்மா வந்து பழைய சாரி கட்டிகிட்டு இருப்பாங்க, அப்பா பழைய ஷர்ட் போட்டிருப்பார். ஆனால் உனக்கு எல்லாமே புதுசாக வாங்கி கொடுப்பாங்க. ஸோ they wish us to see shoot ahead. they wish to see us shoot ahead. they want us to settle down well in our life. நாம் நல்லா படித்து அவங்கள மாதிரி கஷ்டப்பட்டு கூலி வேலைக்கெலாம் போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? நமக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுன்றதுக்காக அவங்க ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காங்க. So children, what do you understand from the first stanza? Parent bring us to this soil. That means to this earth. They never allow us to go in a wrong path. They work hard and earn money to fulfill our needs. They want us to settle down well in our life. Parents expect nothing from us except our wellness. Parents நம்ம கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. எதை மட்டும் எதிர்பார்ப்பாங்க? நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்? we should love them and we should obey them. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும். ஓகே, you should not argue with them and you have to take care of them when they become old. அவங்க வயசாகி வீட்டில் இருக்கும் பொழுது நீ அவங்கள, உன்னை இப்போ எப்படி அவங்க பார்த்துக்கிறாங்களோ அது மாதிரி நீ அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும். you should be affectionate with your parents. உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நீ ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கணும். clear children? Second stanza talks about the importance of siblings. Siblings means brothers or sisters. Brothers always fights for his share, but if someone hurts us, he can't bear. Sister's words you never dare, she is next to parents in care. Repeat after me children. Brother always fights for his share, but if someone hurts us, he can't bear. Sister's words you never dare, she is next to parent in care. What do the brothers do? They always fight with us, right? They fight with us for toys or for remote, for everything they fight with us. எல்லாத்துக்கும் நம்ம கூட சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. எனக்கு இந்த சேனல் தான் வைக்கணும், ரிமோட் என்கிட்ட கூட, எனக்கு இந்த டாய் வேணும் அப்படின்னு நம்ம கூட எல்லாத்துக்கும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. பட் if someone hurts us, he can't bear.
ஆனால் வேறு யாராவது ஒன்று அடித்தாலோ திட்டினாலோ உன்னோட பிரதரால் என்ன பண்ண முடியாது, அதை டாலரேட் பண்ண முடியாது. இஃப் சம்ஒன்னா யாராவது ஹர்ட்னா உன்னை காயப்படுத்தினாங்க, உன்னை திட்டினாலோ இல்லை அடித்தாலோ, he can't bear means he can't tolerate, அவனால் அதை தாங்கிக்க முடியாது. he fights for us with them, நமக்காக அவங்கக்கிட்ட என்ன பண்ணுவான், அவன் சண்டை போடுவான். ஸோ brother always fights for a share, but if someone hurts us, he can't bear. Next, sisters words, you never dare, she is next to parent in care. Sister is like our second parents. உன்னை எப்படி அப்பா அம்மா அப்படி கேர் பண்ணி பார்த்துக்குறாங்களோ அது மாதிரி உன்னோட சிஸ்டர் உன்னை பார்த்துப்பா. உன்னோட எல்டர் சிஸ்டராக இருக்கட்டும், உன்னோட யங்கர் சிஸ்டராக இருக்கட்டும், பெருசான பிறகு இப்போ சண்டை போட்டுப்பீங்க, ஆனால் பெருசான பிறகு உன் மேலே ரொம்ப லவ் அண்ட் அஃபெக்ஷன் உன்னை கேர் பண்ணி பார்த்துக்கிறது சிஸ்டர்ஸ். ஷீ லவ்ஸ் அஸ் அண்ட் கேர்ஸ் அஸ் ஆஸ் அவர் பேரண்ட்ஸ். நம்ம அப்பா அம்மா எப்படி நம்மளை அன்போடு அக்கறையோடு பார்த்துக்கிறாங்களோ அது மாதிரி சிஸ்டர்ஸ் நம்மளை பார்த்துப்பாங்க. ஸோ வி ஷுட் ஆல்வேஸ் ஒபே ஹர் வேர்ட்ஸ். ஸோ அதனால் உன்னோட எல்டர் சிஸ்டர் என்ன சொன்னாலும் நீ என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ஒபே ஹர் வேர்ட்ஸ். ஸோ சில்ட்ரன், வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் செகண்ட் ஸ்டான்ஸா? Brother may fight for toys or TV remote, but he never allow any third person to hurt you. Sister is like our parents in showing love and care. So you should always love her and obey her words. பிரதர் நம்ம கூட சண்டை போடலாம், ஆனால் எந்த தேர்ட் பர்சனையும் நம்மளை திட்டவோ அடிக்கவோ அவன் அலோவ் பண்ண மாட்டான். அவன் நம்ம கூட சண்டை போடுவான், ஆனால் வேறு யாரையும் நம்மளை ஹர்ட் பண்ண அவன் அலோவ் பண்ண மாட்டான். அதே மாதிரி சிஸ்டர்ன்றவங்க நம்மளுடைய பேரண்ட்ஸ் மாதிரி நம்ம மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக லவ் அண்ட் கேரோடு இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீ என்ன பண்ணணும், ஒபே பண்ணணும். தேர்ட் ஸ்டான்ஸா டாக்ஸ் அபவுட் அவர் ஃப்ரெண்ட்ஸ். A good friend is with you in all deeds and stays last for all your needs. Relationships are the real wealth. Nurture them like your health. Children, repeat after me. A good friend is with you in all deeds and stays last for all your deeds. Relationships are the real wealth. Nurture them like your health. A good friend is with you in all deeds. That means we may have many friends, but all of them may not be with us all our situation. நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஆனால் அந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே நம்ம கூட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் நம்ம ஹாப்பி மூமெண்ட்டில் மட்டும் நம்ம கூட இருந்துட்டு நமக்கு ஏதாவது கஷ்டம், நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்னும் போது என்ன பண்ணுவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. பட் ஒன்லி குட் ஃப்ரெண்ட் ஸ்டாண்ட்ஸ் பிசைட் அஸ் இன் ஆல் அவர் சிச்சுவேஷன். நல்ல ஃப்ரெண்டு தான் நம்ம கூட என்ன பண்ணுவான், நமக்கு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கட்டும், சேட் மூமெண்ட்டாக இருக்கட்டும், நமக்கு ஏதாவது லைஃப்பில் ப்ராப்ளமாக இருக்கட்டும், அப்போ கூட அந்த குட் ஃப்ரெண்ட் நம்மளை விட்டுட்டு போக மாட்டான், நம்ம கூடவே இருப்பான். அண்ட் வி ஷுட் நாட் லாஸ் him. நம்ம அவனை விட்டுறக்கூடாது. ஓகே, யூ ஹாவ் டு பி அஃபெக்ஷனேட் வித் him அண்ட் he helps you when you are in trouble. உனக்கு எப்போல்லாம் கஷ்டம் இருக்கோ அப்போல்லாம் அவன் என்ன பண்ணுவான், உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். அதை தான் இந்த ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காங்க. எ குட் ஃப்ரெண்ட் இஸ் வித் யூ இன் ஆல் டீட்ஸ் அண்ட் ஸ்டேஸ் லாஸ்ட் ஃபார் ஆல் யுவர் நீட்ஸ். ஈ ஃபுல்ஃபில்ஸ் ஆல் யுவர் நீட்ஸ் அண்ட் ஹீ ஹெல்ப்ஸ் யூ when you are in trouble. உனக்கு ஏதாவது கஷ்டம்னா அவன் ஃபஸ்ட்டு ஓடி வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ், செகண்ட் we see about our siblings, in next we see about our friend. So these relationships are the real wealth. நம்மளோட ரியல் வெல்த்னா என்னது, உண்மையான செல்வம்ன்றது நம்ம கிட்ட இருக்க நகையோ பணமோ அதெல்லாம் கிடையாது. நம்மளோட ரிலேஷன்ஷிப், நம்மளோட உறவினர்கள், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், இவங்கெல்லாம் தான் நம்மளுடைய ரியல் வெல்த், உண்மையான செல்வம். நர்ச்சர் தெம் லைக் யுவர் ஹெல்த். நர்ச்சர் மீன்ஸ் யூ ஹாவ் டு டேக் கேர் அண்ட் யூ ஹாவ் டு ப்ரொடெக்ட். ஓகே, லைக் யுவர் ஹெல்த். நர்ச்சர் தெம் லைக் யுவர் ஹெல்த். நர்ச்சர் மீன்ஸ் ப்ரொடெக்ட் அண்ட் டேக் கேர். யூ ஹாவ் டு டேக் கேர் அண்ட் ப்ரொடெக்ட் யுவர் ரிலேட்டிவ்ஸ் லைக் how you take care of your health. நீ எப்படி உன்னோட ஹெல்த், உன்னோட உடம்பை எப்படி பத்திரமா பார்த்துப்பியோ, எந்த ஒரு டிசீஸும் இல்லாமல் நம்ம எப்படி ஹெல்த்தியாக இருக்கணும், எப்படி அதில் எப்படி நீ எவ்வளோ கான்ஷியஸாக இருப்பியோ அதே மாதிரி உன்னோட ரிலேட்டிவ்ஸும் உன்னை விட்டு போயிடக்கூடாது. அவங்கள எப்படி அவங்க மேலே எப்படி லவ் அண்ட் அஃபெக்ஷனேட்டாக இருக்கலாம், எப்படி அவங்கள கேர் பண்ணலாம், அவங்கள எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உன்னோட வெல்த்தே உன்னோட ரிலேட்டிவ்ஸ் தான். பேரண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, சிப்ளிங்ஸ், இவங்கெல்லாம் தான் உன்னோட வெல்த். ஸோ இவங்களெல்லாம் நம்ம லைஃப்பில் என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம பணம் சம்பாதிக்கிறோம், பணம் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ரிலேஷன்ஷிப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, விட்டுடக்கூடாது. ஸோ ரியல் வெல்த் அப்படின்றது நம்மளுடைய ரிலேஷன்ஸ். நம்மளோட ரிலேஷன்ஸ் தான் நம்மளுடைய பலம், நம்மளோட ரிலேஷன்ஸ் தான் நம்மளுடைய உண்மையான வெல்த். கிளியர் சில்ட்ரன்?
Show care and affection with all your chest. It will take care of the rest. Repeat after me, children. Show care and affection with all your chest. It will take care of the rest. Affection means pasam. Care means akkara. That means we should be affectionate with all our relatives. நம்ம எல்லா ரிலேட்டிவ்ஸோட ஃப்ரெண்ட்ஸ், சிப்ளிங்ஸ், பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் இவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம எப்படி இருக்கணும்? கேர் அண்ட் அஃபெக்ஷனாக இருக்கணும். நம்ம அவங்க மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கணும், பாசமாக இருக்கணும், அக்கறையாக இருக்கணும். ஓகே, then they will take care of us and they all will be with us throughout our life. ஸோ அவங்க அப்போ எப்படி இருப்பாங்க? நம்ம அஃபெக்ஷனாக இருந்தாலும் அவங்களும் நம்ம மேலே அஃபெக்ஷனாக இருப்பாங்க. நம்ம லைஃப் த்ரூ அவுட் அவர் லைஃப், நம்ம லைஃப் ஃபுல்லாக அவங்க நம்ம கூட இருப்பாங்க. நம்ம லைஃப் அப்போ எப்படி இருக்கும்? ஹாப்பியாக இருக்கும். ஓகே, ஸோ அண்ட் அவர் லைஃப் வில் பிகம் வெரி ஹாப்பி. ஸோ லவ் and care all your relatives more than money and gold. So what do you understand from this poem? You have to love your parents, love your siblings, you have to love your friends, you have to love your relatives. So children, what do you understand from this poem? We should love all our relatives and friends more than our wealth. நம்ம கிட்ட இருக்க செல்வம், அந்த வெல்த்தை விட அதிகமாக யாரை ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கணும்? நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருக்கணும். தே ஆர் அவர் ரியல் வெல்த். வி ஷுட் பி அஃபெக்ஷனேட் வித் தெம். ஓகே சில்ட்ரன், parents bring us to this earth. They never allow us to go in wrong path. They work hard to fulfill our needs and they want us to be in good position in our life. Brothers always fight with us for silly reason too, but he never let anyone to hurt you. Sister is next to our parents in love and care, so we should obey our words. Next, friend. A good friend will be with us in all our situations throughout our life. So these relationships are the real wealth. We should not miss them and we should maintain good relationships with them. Then our life will be very happy. We may lose our wealth. If it is lost, we can earn it, but we can't earn good relatives once we missed. So love your parents, siblings, friends, grandparents and all your relatives. Be the wealthiest and happiest person in the world. The real wealth is our relatives, so love them and lead the happy life. Children, first we read this poem. Repeat after me. The real wealth. Parent bring us to this soil and will never let us get spoiled. They earn our daily bread and wish to see us shoot ahead. Brother always fights for his share, but if someone hurts us, he can't bear. Sister's words you never dare. She is next to parents in care. A good friend is with you in all deeds and stays last for all your needs. Relationships are the real wealth. Nurture them like your health. Show care and affection with all your chest. It will take care of the rest. Now we will sing this poem. Sing along with me. Parent bring us to the soil and will never let us get spoiled. They earn our daily bread and wish to see us shoot ahead. Parent bring us to the soil and will never let us get spoiled. They earn our daily bread and wish to see us shoot ahead. Brother always fights for his share, but if someone hurt us, he can't bear. Brother always fights for his share, but if someone hurt us, he can't bear. Sister's words you never dare. She is next to parents in care. Sister's words you never dare. She is next to parents in care. A good friend is with you in all deeds and stays last for all your needs. A good friend is with you in all deeds and stays last for all your needs. Relationships are the
Real wealth, nurture them like your health. Relationships are the real wealth, nurture them like your health. Show care and affection with all your chest, it will take care of the rest. Show care and affection with all your chest, it will take care of the rest. Children, now we will learn rhyming words. Look at the first stanza. Soil, spoil, bread, ahead. In second stanza, share, bear, dare, care. Third stanza, deeds, needs, wealth, health, just, rest. Children, now we will learn book back exercises. First one, fill in the blanks. Number 1, parents never let us get spoiled. Parents never let us get spoiled. S-P-O-I-L-T, spoiled. Parents never let us get spoiled. Number 2, parents help us to overcome our fear. Parents help us to overcome our fear. F-E-A-R, fear. Parents help us to overcome our fear. Number 3, dash is next to our parents in care. Sister. Dash is next to parents in care. Sister. S-I-S-T-E-R, sister. Sister is next to parents in care. Number 4, dash or the real wealth, relationships or the real wealth. Dash or the real wealth, relationships or the real wealth. R-E-L-A-T-I-O-N-S-H-I-P-S, relationships or the real wealth. Dash always stays to the last in our needs. A good friend. A good friend always stays to the last in our needs. Yeah, good, G-O-O-D, good. F-R-I-E-N-D, friend. A good friend always stays to the last in our needs. Parents never let us get spoiled. Parents help us to overcome our fear. Sister is next to parents in care. Relationships are the real wealth. A good friend always stays to the last in our needs. Next, questions and answers. Answer the following question. Number 1. Who brought us to this world? Who brought us to this world? Parents brought us to this world. Who brought us to this world? Parent brought us to this world. P-A-R-E-N-T-S, parents bought, B-O-U-G-H-T, bought, U-S-S, T-O-2, T-H-I-S, this world, W-O-R-L-D, world. Parents brought us to this world. Question number 2. Which is as important as our health? Which is as important as our health? Relationship is as important as our health. Relationship is as important as our health. Number 3. How does a friend support us? How does a friend support us? Answer. A friend supports us in all our deeds for all our needs. A friend supports us in all our deeds for all our needs. Number 4. Why relationships are more important than wealth? Why relationships are more important than wealth? Answer is, relationships are more important than wealth because they will take care of everything in our life. Relationships are more important than wealth because they will take care of everything in our life. Next, rhyming words. Share, bear. Share, bear. Bread, ahead. Bread, ahead. Care, dare. Care, dare. Deeds, needs.
deeds, needs. Just rest. Just rest. Children, by heart this poem and practice to sing this poem and copy down these book back exercises and question answers in your classwork notebook neatly. We will meet in the next class. Thank you.